ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல். ஆல்ரெடி நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான 50 டேஸ் சேலஞ்சில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கான ஒர்க் ஸ்லாட் என்ன அப்படின்றத கொடுத்துட்றோம். அதுக்கான ஒரு எலாபரேட்டான பிடிஎஃப் அப்படின்றத மார்னிங்கே கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா இது வந்து ஜென்ரல் ஃபார் ஆளுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் த டேவோட ஈவினிங்கில் இதோட ஷார்ட் நோட்ஸ் 1 பேஜில் நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி, அல்லது 1.5 பேஜ், ரொம்ப ஷார்ட்டாக எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ கண்டென்ட்டை சுருக்கி கொடுக்குறோம். பிகாஸ் நம்மளோட ரிவிஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்ற ஒரு காரணம் தான். ஸோ இந்த ரிவிஷன் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் தெரியக்கூடிய லிங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பெய்டு கொடுங்க. இல்லை எனக்கு அது வேணாம், நான் பே பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஜென்ரலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 5 வரைக்கும் நம்ம ஓப்பன் டு ஆல் அப்படின்ற மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ August 5 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஷார்ட் நோட்டுமே ஜென்ரலாக நம்ம கொடுக்க போகிறோம். August 5க்கு அப்புறமா இந்த பெய்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக ஒரு குரூப் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஷார்ட் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளியர்? ஸோ இது வேணுன்றவங்க, நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, நீங்கள் அந்த லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷெடியூல் அப்படின்றதும் அவைலபிளாக இருக்குது. அந்த ஷெடியூல் நம்மளோட டெலகிராமில் இருக்குங்க. டெலகிராம் லிங்க் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. முடியாதுன்னு யோசிக்காதீங்க, யூ கேன். நீங்கள் இந்த 50 நாளை டெடிக்கேட்டடாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இந்த ஃபோன் அதே போல் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறேன். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரியான டிசிப்ளின்? சுய ஒழுக்கம். அவன் எதாவது சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல நான் டிசிப்ளின் மென்ஷன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபோன் எடுக்கிறேன், ரீல்ஸ் பார்க்குறேன், நான் வேற ஒரு பர்பஸ்க்காக என்னோடய ஃபோன் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ சர்ச் பண்ண எடுத்திருக்கேன். தட் இஸ் ரெலிவென்ட் டு அவர் எக்ஸாமினேஷன். அப்படின்னும் போது நான் அதை விட்டுட்டு எனக்கு ஒரு ஃபீட் வருது, இன்ஸ்டா போனீங்கன்னா ரீல் ஃபீட் வருதா, அதை நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்படி டைவர்ஷன் அடுத்து. ஸோ நம்மளோட ஃபோனில் என்ன பண்ணுறோம், நமக்கு தெரியாமல் நம்மளோட நேரத்தை நம்மளோட மொபைல் ஃபோன் திருடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம அலோவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் மைண்டை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோங்க. நான் என்ன பர்பஸ்க்காக என்னோடய மொபைல் ஃபோனை டச் பண்ணணும் அந்த வேலையை மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஆஃப்டர் தட் நான் அதை தொட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கிளியராக இருந்துட்டு படிக்கிறத பாருங்கள். கிளியர்? உங்களோட புக்லேயும் இந்த கண்டென்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். வேர் டு ஸ்டடியுமே நம்ம கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு பிடிஎஃபே கொடுத்துரும்போது உங்களுக்கு வேர் டு ஸ்டடி தேவைப்படாது. ஸோ நீங்கள் அதை படிங்க. படிச்சுட்டு ஃப்ரீயாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு நீங்கள் ஓன் நோட்ஸ் எடுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுறது மச் மோர் பெட்டர். நீங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸை தேவைப்பட்டால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து லாஸ்ட் டைம் ரீகாலுக்கு வச்சுக்கோங்க. கிளியர்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.